சார் ஃபர்ஸ்டெல்லாம் மூவி கூட்டிட்டு போறது, ஷாப்பிங் போறது, இல்ல வெளில எங்கேயாவது சாப்பிட போறது, இதெல்லாம் நம்ம கூட இருக்கும். ஓகே ஓகே. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட தான் வெளியே போவாங்க. நம்ம ரெக்வெஸ்டா அண்ணா கூட்டு போறீங்களா அப்படி கேட்டா கூட அன்னிக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் ஃபர்ஸ்ட். இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இப்ப அவர் மனைவியோட போறாரு. ஆமா. இது எவ்வளவு பெரிய அநியாயம் இல்ல? நக்கல்யா அவனுக்கு. ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கூட ரெண்டு பேத்துக்குமே எடுத்து கொடுக்கணும். எனக்கு எடுத்தா அவங்களுக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியா? ஆனா எங்க அன்னிக்கு எடுக்கும் போது எனக்கு கூட எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க, மறந்துட்டே வந்துருவாங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. அண்ணி வர வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். எப்போ வந்தாங்களோ அப்பத்துல இருந்து அவங்களுக்கே தான் சார் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். அப்போ நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் பாருங்களேன். இதுக்கு கல்யாணமே ஆகாம இருந்திருக்கலாம் உனக்குன்னு சொல்ல தோணும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அது பிரெக்னன்சி டைம்ல சார் கேர்ஃபுல்லா தான் சார். இப்போ எங்க அம்மா, அவங்க அம்மா, நானு எல்லாருமே பார்த்துப்போம். ஓ அப்படியா? அவன் கூட இருந்தாதான் அண்ணி நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அது இல்லாம நம்ம லீவ் போட சொன்னா லீவ் போட மாட்டான், அண்ணி சொன்னா லீவ் போடுவான். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? எனக்கு தெரிஞ்சு நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிருமா. மாசமா இருக்காங்க, பிரெக்னண்டா இருக்காங்க. சார் கிரிஞ்சா பண்ணும்போது டே ஏன்டா இப்படி பண்ற அப்படி உங்களுக்கு இது கிரிஞ்சா தெரியுது. ஓ நீ அப்படி வரியா? சரி, இப்ப சும்மா ஒரு சீன் வச்சுப்போம், அதே கிரிஞ்சு சீனு. கல்யாணம் ஆகி நாளைக்கு நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க, சோலி முடிச்சு. அவர் ஒரு நாள் ஏதோ உங்களுக்கு கூட அவர் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, லீவ் போட சொல்றாரு. கிரிஞ்சா பேசாத, லீவ் எல்லாம் போட முடியாது அப்படின்னு உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி நம்மால் பின்றேன் பாரு. கரெக்ட் தான் சார். அப்ப நான் இனிமே அப்படி கிரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, லீவ் போட்டா போட்டு போ. இப்ப கூட சொல்லல, வைத்தறிச்சலா தான் சொல்றீங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. அது மட்டும் இல்ல, பிரேக்ஃபாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வாய் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வாய் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்வீட் ஃபர்ஸ்ட் அன்னிக்கு தான் ஊட்டணும். ஐயோ, பக்கத்துல தானே நான் நிக்கிறேன், எனக்கு அட்லீஸ்ட் எடுத்துக்கோனாது சொல்லலாம்ல. அட்லீஸ்ட் ஒரு டைமாவது எனக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தா நான் ஹாப்பியா இருந்திருப்பேன். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?